நீங்க உங்க வீட்ல நெய் யூஸ் பண்றீங்களா இல்ல நெய்ன்னு நினைச்சிட்டு ஒரு பொய்யை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு ஒரிஜினல் நெய்க்கும் ஒரு டூப்ளிகேட் நெய்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது இங்க பிரிச்சு வச்சிருக்கேன், வாங்க பாப்போம். இந்த பக்கம் ஃபுல்லாவே ட்ரெடிஷனல் மெத்தட்ங்க, இந்த சைடு வந்து ஃபுல்லா கமர்ஷியல் மெத்தட்ங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் மெத்தட்ல நாட்டு மாட்டு பால் யூஸ் பண்றோம். தென் தயிர்ல இருந்து தான் வெண்ணெய் எடுக்கிறோம். வெண்ணெயை ஸ்லோ ஹீட்ல தான் வந்து நம்ம நெய் மேனுஃபேக்சர் பண்றோம். இது நம்ம வீட்ல ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்க மெத்தட்ங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கமர்ஷியல் மெத்தட்ங்க. மில்க் வந்து பல்கா வாங்கி தான் இது பண்ணுவாங்க. அதை க்ரீம் ஆக்குறாங்க ஃபர்ஸ்ட், தென் வந்து க்ரீமை ஹீட் பண்ணி பாஸ்டரைஸ் பண்ணி மணி ஸ்டோர் பண்ணிட்டு எகைன் அதை ஹீட் பண்றாங்க. பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த நெய் கிடைக்குது. இந்த சைடு ஃபுல்லா ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ், இந்த சைடு ஃபுல்லா நேச்சுரல் ப்ராசஸ். சோ எது நல்லது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். இது உண்மையான நெய், எது பொய்யான நெய். அதே தான் நானும் சொல்றேன். இந்த வீடியோல அவர் சொல்றது போய் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 2 மெத்தட் சொல்றாரு, ட்ரெடிஷனல் மெத்தட், கமர்ஷியல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரெடிஷனல் மெத்தட் பாத்தீங்கன்னா அதுல பாலை தயிரா மாத்தி தயிரை வெண்ணையா கடைஞ்சு அதுல இருந்து நெய்யை தயாரிப்பாங்க. அதே இப்போ கமர்ஷியல் மெத்தட் எடுத்துக்கலாம். இப்போ கமர்ஷியல் மெத்தட்ல சென்ட்ரிஃபியூகல் செப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷின்ஸ் யூஸ் பண்ணி பால்ல இருந்து கிரீமை செப்பரேட் பண்ணி அந்த கிரீம் மூலமா டைரக்டா நெய்யை தயாரிப்பாங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டெப் மட்டும் தான் வித்தியாசமே தவிர ரெண்டு நெய்யுமே ஒரிஜினல் தான். அவர் சொல்ற மாதிரி கமர்ஷியல் மெத்தட்ல தயாரிச்ச நெய் ஃபேக் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிப்பாரு. பாஸ்டரைசேஷன் வேற எதுவுமே கிடையாது, ஹீட் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த மாதிரி ஹீட் பண்றதுனால எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் வளர்ந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஹீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு நெய்ல உள்ள ஃபேட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ ட்ரெடிஷனல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா அதுல 99.5% to 99.7% கிட்ட இருக்கும். அதே கமர்ஷியல் மெத்தட்ல எடுத்து பாத்தீங்கன்னா அதே 99.5% to 99.7% தான் இருக்கும். அதனால எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது, ரெண்டுமே ஒரிஜினல் நாணயம் தான்.